ஹலோ இன்வெஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசால் சர்வீசஸோட அட்வைசரி சேனல்ல இருந்து நான் சேவிங்ஸ், இன்வெஸ்டிங், ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த அட்வைசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த வீடியோல பினான்ஸ் செக்டார்ல வர ஒரு ஸ்டாக் அவங்களோட போனஸை 1:1 அப்படிங்கிற ரேஞ்சில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டாக்கை பத்தின ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த போனஸை யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நமக்கு ப்ராஃபிட்டா இருக்குமா, அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்ப்போம். நம்ம பார்க்க போற அந்த ஸ்டாக்கோட நேம் பைசாலோ டிஜிட்டல் லிமிடெட். இவங்க நான் பேங்கிங் பினான்ஸ் செக்டர்ல வராங்க. இந்த பைசாலோ டிஜிட்டல் லிமிடெட் அவங்களோட பிசினஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய பிசினஸ் லோன்ஸ், எஸ்எம்இ அண்ட் எம்எஸ்எம்இ இந்த மாதிரி லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது இவங்களோட மேஜர் பிசினஸ். அதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்றவங்களுக்கு இவங்க பிசினஸ் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. கார்பரேட், இண்டிவிஜுவல்ஸ் இப்படி ரெண்டு பக்கமே அவங்களோட பிசினஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட சேர்ந்துதான் இந்த பிசினஸ் பண்றாங்க. அதாவது 80:20 அந்த ரேஞ்சில் ஸ்டேட் பேங்கோட சேர்ந்து இவங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்க இந்த ஃபார்மிங் பண்றவங்க, சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இவங்களுக்கு அவங்களோட லோன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. அதுலயும் அவங்க மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்களோட டெனர் பீரியட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இஎம்ஐ ஃபெசிலிட்டியில பண்றதுனால மேக்ஸிமம் அவங்களோட லோன்ஸ் ரெக்கவரி ஆகிடுது. கார்பரேட்ஸுக்கு மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. 25 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் அவங்க கார்பரேட்ஸ்க்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில ஸ்டேட் பேங்க்கு 80%, பைசாலோ டிஜிட்டல் லிமிடெடுக்கு 20% அவங்களோட லாப நஷ்டத்துல ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆவரேஜ் தான். இதுல மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ரேங்கிங் வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த செக்டார்ல உள்ள 561 கம்பெனில இவங்க 42வது பிளேஸ்ல இருக்காங்க. வேல்யூவேஷனும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அவங்களோட பிரைஸ் $163 இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு அவங்களோட பிரைஸ் $90 இருந்தா இது ரொம்ப அட்ராக்டிவா இருந்திருக்கும். பினான்சியலா பார்க்கும்போது அவங்களோட நெட் சேல்ஸ் 182 கோடி வரைக்கும் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 56 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் ₹1.26 இருக்கு. இது 85% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 1 இயர்ல பினான்ஸ் செக்டர் 48% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இந்த பைசாலா டிஜிட்டல் 165% வரைக்கும் ரிட்டர்னா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 7306 கோடி. அவங்க இப்ப கரண்டா $163 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் $42 இருந்தவங்க $168 வரைக்கும் நல்ல ரெக்கவரி ஆயிருக்காங்க. அவங்க இப்ப 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிஇ 44, இண்டஸ்ட்ரி பிஇ 21 தான். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகம். புக் வேல்யூ $28 வச்சிருக்காங்க. ROCE 11%. இந்த செக்டாருக்கு ஆவரேஜானது ஆவரேஜ் தான். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்னா அவங்க 9% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ $1 இருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல $3.63 வரைக்கும் அவங்க ஏர்னிங் பர் ஷேரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ $55 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பீர் கம்பேரிசன்ல இவங்க காம்படிட்டர்ஸோட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்ல அவங்க லாஸ்ட் குவார்டருக்கு 102% வரைக்கும் வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. சேல்ஸ்ல 49% வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 183 கோடி வரைக்கும் ரெவென்யூ பண்ணி ப்ராஃபிட்டா அவங்க 56 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 12 மந்த் ட்ரைலிங் பீரியட்ல அவங்க 581 கோடி வரைக்கும் ரெவென்யூ பண்ணி ப்ராஃபிட்டா 163 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க. ப்ராஃபிட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 71 கோடிக்கு ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சவங்க இப்போ 163 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. டிவிடெண்ட்ஸா அவங்க பெரிய அளவில் கொடுக்கறது இல்லைன்னாலும் ரெகுலரா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவங்களோட சேல்ஸ் 9% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட்ல 11% வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. சிஏஜிஆர் 40% வச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்னா அவங்க 8% வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஆவரேஜா அவங்க 9% வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல ப்ரொமோட்டர்ஸ் 49%ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 16%, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 14, பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 21% இருக்கு.
இந்த பைசாலோ டிஜிட்டல் லிமிடெட் இதுக்கு முன்னாடியே போனஸ் கொடுத்தவங்க தான் 2018ல 3:1 அப்படி ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இப்போ 1:1 அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்களோட போனஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ் டேட் 20 மார்ச் 2024. ஃபைனலா இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கிறது அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இதுல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. 43% இருந்த அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இப்ப 49% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 16% வரைக்கும் இருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 14% வரைக்கும் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. ரெண்டாவது பிசினஸ் வைஸ் பார்க்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் இயர் பை இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் லெவல் 85% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கோட நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. பிஇ ரேஷியோ 44 இருக்கு. அவங்களோட பிளட்ஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30% வரைக்கும் அவங்க பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட நெகட்டிவா கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி ஸ்டாக் அவங்களோட வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிறதுனால லாங் டேர்ம்க்கு இந்த மாதிரி ஸ்டாக்கை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஷார்ட் டேர்ம்ல இந்த போனஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்றதா இருந்தா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட பினான்சியல் அட்வைசர்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நல்லா இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இது மாதிரியான நல்ல ஸ்டாக்கோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.